பேசினது வாய் தவறி வந்த வார்த்தை இல்ல சூர்யா, உன் மனசுக்குள்ள இருந்து வந்த வார்த்தை. அதுதான் உன் ஆளை பத்தி சொன்ன உடனே உனக்கு கோவம் வந்துச்சு, பட்டுன்னு சொல்லிட்ட. நீ இவ்ளோ நாளா என்ன ரொம்ப சீப்பான பொண்ணா நினைச்சிட்டு இருந்திருக்க. அது புரியாம நான் தான் காதல் அப்படி இப்படின்னு உன் பின்னாடி சுத்திட்டு இருந்திருக்க. அது தெரியும் போதுதான் எனக்கு அருவருப்பா இருக்கு. என் மேல எனக்கு இருக்கிற செல்ஃப் ரெஸ்பெக்ட் குறையுது. நீ ரொம்ப தப்பா புரிஞ்சுக்கிட்ட. கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணை பத்தி தப்பா சொன்னா யாருக்கா இருந்தாலும் கோவம் வரும். அப்போ காதலிச்ச பொண்ணு என்ன வேணாலும் சொல்லலாம், எப்படி வேணாலும் கேவலமா பேசலாம். இல்ல சாம், அது போதும் நிறுத்துங்க சூர்யா. நீங்க அவளை கல்யாணம் பண்ணிக்கோங்க. ஐயோ சாரி, அவ இவனு மரியாதை இல்லாம சொன்னா சாருக்கு கோவம் வந்துரும்ல. சாமான்யா மேடம கல்யாணம் பண்ணிக்கோங்க, எக்கேடா கெட்டு போங்க. எனக்கு அத பத்தி கவலையே இல்ல. சாரி சாம். உங்க சாரியும் வேண்டாம், ஒன்னும் வேண்டாம். கொஞ்ச நேரம் நிம்மதியா இருக்கலாம்னு பார்த்தா அதுக்கு கூட விட மாட்டேங்கிறீங்க. தயவு செஞ்சு போயிடுங்க. நான் இப்ப என்ன சொல்லிட்டேன்னு இவ்ளோ கோவப்படுற? சாம், என்னாச்சு ப்ரோ இந்த நேரத்துல? அர்ஜென்ட் ப்ரோ, அர்ஜென்ட்டா உங்ககிட்ட பேசணும். உள்ள வாங்க. ரொம்ப அர்ஜென்ட்னு சொன்னீங்க, எதுக்கு கதவு சாத்துனீங்க? ப்ரோ, உடம்பெல்லாம் வலிக்குது, மூளையெல்லாம் வேலை செய்ய மாட்டேங்குது. உங்ககிட்ட ஏதாவது இருக்குதா? என்ன ப்ரோ டான்ஸ் ஆடிட்டு இருக்கீங்க? ஒரே தலைவலியா இருக்கு, சரக்கு இருந்தா கூட சரக்கு. ஓ தலைவலிக்குதா ப்ரோ? அதனால சரக்கு சரக்கு இருந்தா கூட வா. தண்ணியா? என்ன ப்ரோ நீங்க தண்ணி வேணா ஃப்ரிட்ஜ்ல இருக்கும், போய் குடிக்க வேண்டியதானே. அதுக்கு போய் தூங்குனவரை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு. ஐயோ தண்ணி இல்ல ப்ரோ, சரக்கு சரக்கு. புரியல ப்ரோ. ஓ சரக்கா? நான் அதெல்லாம் அடிக்கிறது இல்ல ப்ரோ. நீ அடிக்கலாம் பரவாயில்லப்பா, எனக்கு கூட நான் அடிப்பேன். ப்ரோ நான் தான் இப்ப சரக்கு அடிக்கிறதே இல்லையே, லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்ல, அதான் இதுக்கப்புறம் குடிக்கவே கூடாது முடிவு பண்ணிருக்கேன். ஏன்னா சாமுக்கு இதெல்லாம் பிடிக்காது ப்ரோ, தெரிஞ்சா ரொம்ப வருத்தப்படுவால. ஏப்பா நீ அடிக்க வேணாம்டா, எனக்கு கூட கூடவே மிஷின்க்கு தண்ணியும் கூட நான் அடிக்கிறேன்டா. ஓ நீங்க சொல்றது கரெக்ட் ப்ரோ, குடிக்க வேணாம்னு சொன்னதுக்கு அப்புறம் ஏன் சரக்கு வச்சிருக்கணும்? நல்ல ப்ரோ. இத குடுப்பா. நான் போய் தண்ணி அடிச்சு வரேன். எனக்கு பேட்டரா ப்ரோ. ப்ரோ சும்மா இருங்க, உங்களுக்கு எதுக்கு வீண் சிரமம், நானே ஊத்துறேன் போங்க. நான் குடிக்கிறேன்டா, குடா குடா. ஐயோ இத ஊத்துறானே எல்லாம் போயே. இருங்க ப்ரோ. ஐயோ வீணடிக்கிறானே. ஓகே ப்ரோ. வேணான்னு சொல்லி தானே ஊத்துனோம் ப்ரோ, நீங்க இவ்வளவு ஷாக் ஆகுறீங்க? ப்ரோ இங்க பாருங்க, வெளியில போகும்போது யாருக்கும் தெரியாம இந்த பாட்டில தூக்கி போட்டுருங்க. நாங்க குடிங்க. அட பாவி, நான் ஒண்ணு சொன்னா நீ ஒண்ணு புரிஞ்சுக்கிற. ரோட்ல என்ன பார்த்து பிச்சைக்காரன்னு சொல்லிட்டு போனவன் தானடா நீ. என் பாடி லாங்குவேஜ் உனக்கு புரியும் நினைச்சேன் பாத்தியா? என்ன சொல்லணும்? லவ் பண்ணாலே இப்படிதான் ஆற லூசா ஆயிடுவானுங்க.
அட பாவி, ப்ரோ இன்னொன்னு கொண்டு வந்துட்டியா? குடு குடு குடு. இத பாருங்க, இத போட்டா காய்ச்சல், உடம்பு வலி, சளி, தலைவலி இந்த 4 வலிகளுக்கும் போராடுமா. இந்தாங்க, இத போடுங்க. பாய். எப்படி இருந்த என்ன இப்படி ஆக்கிட்டானுங்களே. அப்பா, நல்லா இருந்த என்ன குனிஞ்சு குனிஞ்சு நடக்க விட்டானுங்களே. ஏண்டா செல்வ கணபதி, என்ன பார்த்தா உனக்கு நக்கலா இருக்கா? என்ன அப்படி முறைச்சு பாக்குற? நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷனாடா? நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷனான்னு கேக்குறேன். ஏண்டா 2 புள்ளைய பெற்றிருக்கிய, ஏதாவது ஒன்னாவது புத்தியோட பெற்றியா? 2 பேருக்குமே சுயமா முடிவெடுக்கிற அறிவில்லாத பிள்ளைங்களா பெற்று எடுக்கிற முட்டா பசங்க, முட்டா பசங்க. சரி, உனக்கு மூளை இருந்தாதானே அவங்களுக்கு இருக்க போது. நீயே ஒரு முட்டாள். உனக்கு அப்புறம் இந்த வீட்டுல பெரிய மனுஷன் நான் தான். ஆனா எவன் மொழிக்கிறான்? அட்லீஸ்ட் சித்தப்பாங்கிற ஒரு மரியாதை கூட கிடையாது. வயசான காரணத்துக்காகவாவது மழிக்கணும். எவன் மழிக்கிறான்? ஒரு பய மதிக்கிறது இல்ல. டே அண்ணா, நான் சொல்றது கொஞ்சமாவது புரியுதா உனக்கு? எல்லாத்துக்கும் காரணம் நீ தான்டா. சொட்ட கொஞ்சமாவது எனக்குன்னு கொடுத்துருந்தா நானும் இன்னைக்கு ராஜ வாழ்க்கை வாழ்ந்துருப்பேன்டா. கேவலம் ஒரு 20,000 ரூபாய்க்காக கோயில் நகையை திரு அளவுக்கு என்ன கொண்டு விட்டுட்ட. ஆளாளுக்கு என்ன மிரட்டாருங்கடா. எல்லாத்துக்கும் காரணம் நீதான். டேய், நீதான்டா. ஐயோ, என்ன தனியா புலம்ப விட்டுட்டானே. ஐயோ, என் வாழ்க்கையை இப்படி நாசம் பண்ணிட்டியே. சித்தப்பா, ஏன் அப்பா படத்தை பார்த்து அழுதுகிட்டு இருக்கீங்க? நல்ல வேலை நம்ம பேசினதை இந்த முட்டா பைய கேட்கல. இல்லன்னா நம்ம கதி அதோ கதிதான். இவங்கிட்ட என்ன சொல்லி சமாளிக்கிறதுன்னு தெரியலையே. ஏன் சித்தப்பா, அப்பா கனவுல எதுவும் வந்தாரா? ஆமா ஆமா, அண்ணன் கனவுல வந்தாரு. வந்து நீங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க, அண்ணி எப்படி இருக்காங்கன்னு எல்லாம் கேட்டாரு. எங்களுக்கு என்ன சித்தப்பா, நல்லாதான் இருக்கும். அம்மா தான் பாவம், ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அண்ணி எப்ப திரும்பி வருவாங்கன்னு கேட்டாரு. என்னது, உங்களையும் கூப்பிடுறாரா? உங்க அம்மா அண்ணி எப்ப திரும்ப வருவாங்கன்னு கேட்டாரு. தெரியல சித்தப்பா, அவங்களுக்காக தான் நம்மளும் காத்துக்கிட்டு இருக்கோம். சித்தப்பா, நாங்க எல்லாரும் இவ்வளவு நாள் உங்களை தப்பா நினைச்சிட்டோம். நீங்க அப்பா மேல இவ்வளவு பாசம் வச்சிருக்கிறது எங்களுக்கு தெரியாம போச்சு. நல்ல வேலை முட்டா பையன் நம்பிட்டா. வயசாயிடுச்சு, உங்களுக்கு ஏதாவது இருக்கா? என்னடா குழந்தை மாற்றி பேசுற? நான் அந்த போட்டோ வீட்டுல இருக்க கூடாதுன்னு தானே தூக்கி எறிஞ்சேன். இவனா? ஐயோ, இப்படி நடு ஹால்ல தூக்கி மாட்டது மட்டும் இல்லாம ஒப்பாரி வேற வைக்கிறீங்க. ஏய் சூர்யா, அவர் அப்பா மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காரு தெரியுமா? தாத்தா போட்டோவா? நல்லா கண்ணை திறந்து பாருங்க, மேல என்ன போட்டோ இருக்கு? ஆஹா, இந்த போட்டோ கிட்டயா நம்ம நின்று அழுது இருக்கோம். உங்களுக்கு எத்தனை தடவை சொல்றது வயசுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கோங்கன்னு? நான் சொல்றத காதுலயே வாங்க மாட்டேங்கிறீங்க. டேய், சத்தியமா எனக்கு இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லடா. நீங்க என்ன சொன்னீங்கன்னு எனக்கு புரியல, ஆனா அது கண்டிப்பா பொய்யா தான் இருக்கும்னு எனக்கு தெரியும். அப்போ அட பாவி, இந்த போட்டோல இருக்கிற பொம்பளையோட ஃபேஸ பார்க்க கூடாதுன்னு தான் டார்க் பண்ணி வச்சிருந்தேன்.
இப்ப அதை ரிமூவ் பண்ணது மட்டும் இல்லாம புதுசா ஃப்ரேம் போட்டு மாட்டிருக்கீங்க. அண்ணம்மாவுக்கு பிடிக்காது இந்த விஷயம். இந்த வீட்ல இன்னொரு தடவை மட்டும் நடந்தது, அப்புறம் நான் மனுஷனா இருக்க மாட்டேன். உண்மையை சொல்லுங்க, யார் இந்த கேவலமான வேலையை பண்ணது? தெரியலப்பா. நான் ஆபீஸ்க்கு போய் திரும்ப வர்றதுக்குள்ள இந்த போட்டோ இங்க இருந்து எடுத்துருங்க. அது மீறி இந்த போட்டோ இங்க இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த பொம்பளையோட ஃபேஸ டார்க் பண்ணி மாட்டுங்க. சித்தப்பா, இது நீங்க தானே பண்ணீங்க. உண்மையை சொல்லுங்க, நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். இது நமக்குள்ளேயே இருக்கும். சங்கரா, இது வரைக்கும் உன்னை சாதாரண முட்டாள்னு தான் நினைச்சேன். இப்பதான் புரியுது ஜமக்காலத்துல வழிகட்டின முட்டாள்னு. ஏண்டா, நானே 5க்கும் 10க்கும் அல்லாடிக்கிட்டு இருக்கேன். என்கிட்ட எது இந்த பழத்துக்கு ஃப்ரேம் போடுற அளவுக்கு பணம்? கொஞ்சமாவது அறிவு இருந்து பேசுறியா? ஐயோ, எங்க அண்ணன் பெற்ற புள்ள இவ்வளவு முட்டாளா இருக்கணுமா? ஹலோ, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அது வந்து லேப்டாப்பை எடுத்துட்டியா? இல்ல, இன்னும் எடுக்கல. என்னால எடுக்க முடியல. பொய் சொல்லாத. இன்னும் லேப்டாப் எடுக்க நீ ட்ரை கூட பண்ணல. சாமானியா எங்க வச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. உன்னோட இந்த காரணம் விளக்கம் இதெல்லாம் எனக்கு தேவையில்லை. எனக்கு தேவை அந்த லேப்டாப். அத நீ கொடுத்துட்டா நான் உன்னை ஒண்ணும் பண்ண மாட்டேன். இல்ல உன் போட்டோஸை என்ன பண்ணுவேன்னு உனக்கே தெரியும். ப்ளீஸ், தயவு செஞ்சு அப்படிலாம் எதுவும் பண்ணிடாத. நான் கண்டிப்பா லேப்டாப்பை கொண்டு வந்து கொடுத்துறேன். அப்படி கொடுக்கலனா? இல்ல, நான் கண்டிப்பா கொடுத்துறேன். என் போட்டோ எதுவும் லீக் பண்ண மாட்டேன்ல. இத பாரு, நான் சொன்னதுதான். நீ எனக்கு உண்மையா நடந்துக்கிட்டா நான் உனக்கு உண்மையா நடந்துக்கிருவேன். போட்டோஸ் எல்லாத்தையுமே டெலீட் பண்ணிடுவேன். நிஜமா டெலீட் பண்ணிடுவல்ல? உனக்கு டவுட்டே வேண்டாம். நீ எப்ப லேப்டாப் எடுத்துட்டு வருவ? ஒரு 1 வீக்ல. அது ரொம்ப லேட். ஒரு 2 டேஸ்க்குள்ள எடுத்துட்டு வந்துடுறேன். சரி, அப்ப நான் 2 டேஸ் கழிச்சு உனக்கு கால் பண்றேன். எங்க கொண்டு வந்து கொடுக்கணும்னு சொல்றேன். ஓகே? அந்த போட்டோ ஃப்ரேம யார் மாட்டினாங்கன்னே தெரியலையே. நான் சின்ன மாமாவை கேட்கலன்னு பார்த்தா அவர் என்ன கேக்குறாரு? இந்த வீட்ல அந்த போட்டோ இருக்க விருப்பப்படுறது 2 பேரு தான். வேற யாரா இருக்கும்? என்ன சாம், மாட்டிக்கிட்டியா? நீ யாருன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. சும்மா சொல்லக்கூடாது, நல்லாவே நடிக்கிற நீ. என்ன முழிக்கிற? ஹால்ல யாருக்கும் தெரியாம அந்த போட்டோவை ஃப்ரேம் மாட்டிட்டு எங்க அண்ணன் கேக்கும்போது அப்படியே ஒண்ணுமே தெரியாத மாதிரி சில மாதிரி நிக்கிற. ஏய் சந்துரு, நீ என்ன சொல்றேன்னு எனக்கு புரியல. நீ சொல்றத நம்ப சொல்றியா? நீ தானே அந்த போட்டோ ஃப்ரேம் மாட்டின? சத்தியமா இல்ல சந்துரு. அப்புறம் ஏன் அன்னைக்கு சூர்யா நான் போட்டோ தூக்கி போட்டப்போ அவ்வளவு ஃபீல் பண்ண? சொல்லு சாம், ஏன் சைலண்டா இருக்க? ஏதாவது பேசு. உனக்கும் அந்த போட்டோக்கும் என்ன சம்பந்தம்?
நீ சொல்றியா இல்ல நான் சொல்லட்டுமா? என்ன சாம் பயந்துட்டியா? ஹேய், சும்மா மிரட்டி பார்த்தா இப்படி பயப்படுற? எனக்கு தெரியும் சாம், உனக்கும் அந்த போட்டோக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு. நல்லா இருந்த ஃபேமிலியில அன்னைக்கு அந்த ஒரு போட்டோவால தேவையில்லாம ஒரு சீன் கிரியேட் ஆயிடுச்சு. சூர்யா என்ன போட்டோ தூக்கி போட்ட உடனே எங்க அப்பாவாலையும் பெரியப்பாவாலையும் அதை தாங்கிக்கவே முடியல. ஆனா அதை அவங்க வெளிக்காட்டிக்கவே இல்லை. இந்த வீட்ல யார் கஷ்டப்பட்டாலும் உன்னால அதை தாங்கிக்கவே முடியாது, சரியா? உன்னோட நல்ல மனசு எனக்கு தெரியும் சாம். எங்க இருந்தோ வந்த நீ எங்க குடும்பத்து மேலையும் என் அத்தை மேலையும் இவ்ளோ அக்கறை காட்டுற, பாசம் காட்டுற. ஆனா இந்த வீட்ல பிறந்து வளர்ந்தனா ஏன் அந்த அத்தை மேல கொஞ்சம் கூட பாசமே இல்லாம இருக்குன்னு எனக்கு தெரியல. நான் எங்க அத்தைய பார்த்தது இல்ல. ஏதோ அவங்க பெரிய தப்பு பண்ணிட்டதா சொல்றாங்க. லவ் பண்றது ஒன்னும் தப்புன்னு எனக்கு தோணல. இங்க வீட்ல இருக்கிறவங்க கிட்ட சொல்லிட்டு மேரேஜ் பண்ணி இருந்திருக்கலாம். பட் நடந்துருச்சு. அதுக்காக இத்தனை வருஷம் அவங்கள தண்டிச்சிட்டாங்க. அவங்க பண்ணது சரியா தப்பான்னு நான் ஒன்னும் பேச விரும்பல. ஆனா அவங்க அதுக்கான பனிஷ்மெண்ட்டை அனுபவிச்சுட்டே இருக்காங்களோன்னு தோணுது. ஐயோ சாரி சாம், நீ எதுக்கு ஃபீல் பண்ற? அந்த போட்டோ ஃப்ரேமை நான் தான் மாட்டினேன். சும்மா உன்னை மிரட்டிட்டு சொல்லலாம்னு நினைச்சேன். ஆனா கடைசியில அது எங்கேயோ ஆரம்பிச்சு எங்கேயோ போயிடுச்சு. சாரி. தேங்க்ஸ் சந்துரு. நான் தான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். எங்க அத்தை மேல பெருசா எந்த ஒரு கோவமும் மரியாதையும் இல்ல. ஆனா இப்போ உன்னால ஒரு சின்ன மரியாதை வந்திருக்கு. நான் தான் அந்த போட்டோ ஃப்ரேம் மாட்டினேன்னு எல்லாரும் முன்னாடியும் நான் சொல்லியிருப்பேன். ஆனா எங்க அண்ணன் ஏற்கனவே கோவமா இருந்தாரா. ஆல்ரெடி எங்க அண்ணன் ஆபீஸ்ல டென்ஷனோட சுத்திட்டு இருக்காரு. கிளம்பும் போது என் பங்குக்கு நானும் அவர் டென்ஷன் படுத்த விரும்பல. நல்ல வேலை என் அண்ணன் மறுபடியும் அதை தூக்கி போட்டு உடைக்கல. இல்லனா என் பரிசு பழுத்திருக்குமே. எங்க குடும்பத்துல யாருக்காவது ஏதாவது ஒண்ணுனா உடனே ஃபீல் பண்ணி கண் கலங்கிடுற. இந்த மாதிரி என்டர்டைன்மெண்டா ஏதாவது பேசுனா உடனே ஹாப்பி ஆகி சந்தோஷமாயி சிரிச்சிடுற. நான் இப்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். நிஜமாவா? யா, உனக்கு என்ன ட்ரீட் வேணாலும் கேளு. ட்ரீட் அத நானே கோயிலுக்கு போறப்ப கேட்டு வாங்கிக்கிறேன். ம். போகும்போது ரூம திறந்து வச்சுட்டு தானே போனோம். யாரு மூடுனா?